ஏர் பிரான்ஸ் மீது வழக்கு தொடர்ந்த பெண்ணுக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. புளோரன்ஸ் ஜென்ட்ராட் என்ற பெண் 2022ஆம் ஆண்டு பாரிஸிலிருந்து சிகாகோவிற்கு பயணம் செய்த போது தனது குழந்தை பருவத்திலிருந்து பாதுகாத்து வந்த சிறிய செம்மறி பொம்மை அடங்கிய இளஞ்சிவப்பு சூட்கேஸை தவறவிட்டுள்ளார். பொதுவாக கையிலே வைத்திருக்கும் அந்த பொம்மையை அன்று விமான நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் சரக்கு பிரிவில் வைக்கும்படி நேர்ந்துள்ளது. அதே நாளில் பாரிஸ் விமான நிலையத்தில் நடந்த வேலை நிறுத்தம் காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகளின் உடைமைகள் தீக்கமடைந்தன. சிகாகோ சென்றடைந்ததும் அவரது குடும்பத்தின் 3 பைகள் கிடைத்தன. ஆனால் அந்த ஒரு இளஞ்சிவப்பு நிற சூட்கேஸ் மட்டும் கிடைக்கவில்லை. ஏர் பிரான்ஸ் நிறுவனம் அதற்கான இழப்பீட்டை வழங்கிய போதிலும் அந்த பொம்மை தனது பாரம்பரியத்தின் சின்னம் என கூறி அதனை தேடி நிறுவனத்தின் சேமிப்பு கிடங்கிற்குள் நுழைய அனுமதி கோரி அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். சுமார் 10 மாதங்களாக போராடிய பெண்ணின் கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம் அதற்கு எந்த சட்டப்பூர்வ அடிப்படையும் இல்லை என தீர்ப்பளித்தது. அத்துடன் சட்ட செலவுகளுக்காக 6000 யூரோ செலுத்துமாறு அவருக்கு உத்தரவிடப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொலைந்த பை இன்னும் எங்களிடம் இருப்பது சாத்தியமில்லை என நிறுவனம் அறிவித்தது. இந்நிலையில் இந்த தீர்ப்பு அவருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விமான நிறுவனங்களின் விதிமுறைக்கமைய ஒரு பை 21 நாட்களுக்குள் திருப்பி தரப்படாவிட்டால் அது அதிகாரப்பூர்வமாக தொலைந்ததாக கருதப்படும். பயணிகள் தங்களது இழப்புகளுக்காக 1800 யூரோ வரை இழப்பீடு கோர முடியும்.